இன்ஜினியரிங் படித்தா பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கமும், இன்ஜினியரிங் படித்தா வேலையே கிடைக்காது வெட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போலாம் எல்லா இடத்துலையுமே இன்ஜினியரிங் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஆனால் மொத இன்ஜினியரிங் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இதை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் என்ற சொல் என்ஜினியம் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அந்த மொழியில் என்ஜினியம் என்ற சொல்லுக்கு உருவாக்கக்கூடிய திறன் அப்படின்னு பொருள். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து நிற்கிது. முன்னாடிலாம் எகிப்தியர்களும் சீனர்களும் தான் இன்ஜினியராக இருந்திருக்காங்க. அதனால தான் என்னமோ தெரியல சீனா இன்னும் டெக்னாலஜியில் முன்னாடி இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போல்லாம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் இன்ஜினியரிங்ல கிடையாது. 18ஆம் நூற்றாண்டில் தான் மாடர்ன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஜேம்ஸ் வாட்ன்றவர் ஸ்டீம் இன்ஜினை முத கண்டுபிடிக்கிறாரு. அன்னைக்கு அங்கே ஆரம்பிச்சது தான் நேனோ டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு இங்கே இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்து நிற்குது. அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ஜினியரிங் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் எவ்வளோ வளரப்போகுதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கூட சேர்ந்து நம்மளும் வளர்ந்தா தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.